எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமநாம மகிமை. அதாவது ராமநாமத்தை உச்சரிப்பதனால் ஏற்படும் அற்புத பலன்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம். ராமநாம மகிமை சொல்கிறதற்கு வார்த்தைகளே இல்லை. ராமநாமத்தில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறுகள் செஞ்சுருப்போம் இல்லைங்களா. நம்ம மனித பிறவி, மனிதருக்கு இயல்பாகவே அந்த குணம் உண்டு. தவறுகள் செய்கிற குணம் மனிதனுக்கு இயல்பாகவே உண்டு இல்லைங்களா. நாம் தெரியாமல் செய்த தவறுக்கு ராமநாமமே மிகச்சிறந்த பிராயச்சித்தம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுக்கு வருந்துவதும் தண்டனையை ஏற்றுக்கொள்வதும் பிராயச்சித்தம். ராமநாமம்தான். காலால் நடக்கும் ஒவ்வொரு அடியும் ராம் என்று சொல்லியே நடக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது கூட ராமநாமம் சொல்லிக்கிட்டே எடுத்து வைக்கிறோம்னா அப்போ நம்மளுடைய வளர்ச்சிகள் எவ்வளவு இருக்கும், எவ்வளோ தூய்மையானதாக இருக்குன்றதை நம்ம கண்கூடாகவே பார்க்க முடியும். ஒவ்வொரு அடியும் நம்ம ராம் என்று சொல்லியே நடக்க வேண்டும். எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ராமநாமமே மிகச்சிறந்த மருந்து. நல்ல ஒரு அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியது. அவ்வளவு அற்புதமான பலன்கள் ராமநாமாவிற்கு உண்டு. நாம் எப்படி கிழக்கு நோக்கி செல்ல செல்ல மேற்கிலிருந்து மறைகின்றோமோ அதே போல ராமநாமத்தை பாராயணம் செய்ய செய்ய நாம் துக்கத்திலிருந்து விடுபடுகின்றோம் என்று அர்த்தம். ராமநாம ஜபத்திற்கு குரு வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் நான் அதை அப்படி சொல்கிறேன்னா, மற்ற மந்திரங்கள் சொல்லும்போது யாராவது ஒரு குருவை நம்ம ஏற்றுப்போம். குருவுடைய அனுமதி இல்லாமல் நம்ம அந்த மந்திரத்தை உச்சரித்தால் பலன் இருக்காது அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனால் ராமநாமத்திற்கு குரு இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ராமநாமமே தன்னுள் குருவையே கொண்டுள்ளது. ராமநாமமே பிரம்மம், ராமநாமமே குரு, ராமநாமமே எல்லாம். எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் ராமநாமத்தை ஜபிக்கலாம். நாம் காலையில் தூங்கி எழுந்தவுடன் ராமநாமத்தை உச்சரித்து எழுந்தோம் அப்படி என்று சொன்னால் அன்று நாள் முழுவதுமே நமக்கு ராமநாம நாளாக அமையும். எந்த ஒரு பிரச்சனைகளுமே நமக்கு இல்லாமல் நல்ல நாளாக சிறப்பாக அமையும் என்பதை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறார்கள். உணவு உண்ணும் போதும் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே உணவு உண்ண வேண்டும். சமைக்கும் பொழுதும் பெண்கள் சமைக்கும் பொழுதும் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே சமைத்தோம் என்றால் அந்த பிரசாதமே, அந்த உணவே ராமபிரசாதமாக மாறிவிடும். நாம் உண்ணும் உணவுமே ராமபிரசாதமாக நாம் உணவு உட்கொள்ளும்போது நமக்கு எப்படி ஒரு அற்புத பலன்களை கொடுக்கிறது என்று பாருங்கள். ராமநாமத்தை தினமும் உச்சரியுங்கள். வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களிலிருந்து விடுபடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.